நீ எங்க போற? எங்க அம்மா தக்காளி வாங்க சொன்னாங்க. அதான் நான் தக்காளி வாங்குறதுக்கு கடைக்கு போறேன். நானும் வரவா? சரி வா, நான் முறுக்கு வாங்கி தரேன். ஐ ஜாலி. இதோட ஜாலியா வர நினைச்சிருக்கியா? ஆப்பு வைக்கணும் வரும். 20 ரூபாய்க்கு தக்காளி கொடுங்க. 20 ரூபா காசு கொடு. இந்தாங்க 20 ரூபா. அப்புறம் ஒரு முறுக்கு பாக்கெட் தாங்க. இந்த முறுக்கு 10 ரூபாடா. ஆளுக்கு ஒன்று எடுத்துங்க இந்தாங்க. ஓகே டன். கார்த்தி முறுக்குதான் ஏன்டா? எத்தனை இருக்கு எண்ணி பாக்குறேன். சரி இந்தா ஒண்ணே தந்துரு. ஏய் முறுக்குடா. முறுக்கு வேணாம், முறுக்கு இந்தா. முறுக்கு கொடுத்துறா. ஏன் அழுதுட்டே வர? அண்ணா அம்மா தக்காளி வாங்கி தர சொன்னிச்சுல, அப்ப அரிசியும் கூட்டிட்டு போயிருந்தேன். அரிசுக்கு ஒரு முறுக்கு, எனக்கு ஒரு முறுக்கு வாங்கியிருந்தேன். அரிசி என்னை ஏமாத்தி என்னோட முறுக்கு எடுத்துட்டு போயிட்டாண்ணா. நீ ஒன்றும் கவலைப்படாத, ஃபர்ஸ்ட் அழுவே நிப்பாட்டு. அண்ணா உனக்கு தெரியாம முறுக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அந்த முறுக்கை வச்சு உனக்கு கேரளா ஸ்பெஷல் அடிபொலியா உனக்கு ஒரு டிஷ் செஞ்சு தரேன். இங்கே ஒரு ஜார்ல கொட்டை எடுத்த பேரிச்சம்பழம் ஒரு 4 சேர்த்துட்டு காரத்தூள் 1/2 லெமனை புளிஞ்சு விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து லைட்டா தண்ணி ஊற்றி நல்லா கரகரன்னு அரைச்சு. பேரிச்சம்பழம் அவ்வளவு சீக்கிரம் மிக்ஸி ஜார்ல அரையாதுங்க. அதுவும் அம்மா மிக்ஸியா இருந்தா ரொம்ப கஷ்டம். எங்க வீட்லயும் அம்மா மிக்ஸி தான் எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு அரைச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 பாக்கெட் முறுக்கை பிரிச்சு ஒரு டப்பால கொட்டி விட்டு அதுக்கு மேல நம்ம அரைச்சி வச்சிருந்த கலவையை ஊற்றி விட்டு எல்லாத்தையும் வலிச்சு அதுக்கு மேல ஊற்றி விட்டு அதுக்கு மேல ஒரு மூடியை போட்டு நல்லா குலுக்கிட்டாங்க. நல்லா குலுக்கினதுக்கு அப்புறம் அந்த மூடியை திறந்து பார்த்தா அவ்வளவுதான், எனக்கு என் கேரளா ஃப்ரெண்டு செஞ்சு கொடுத்த கேரளா ஸ்நாக்ஸ் ரெடி. இந்தா சாப்பிடு. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குண்ணா.